தீமோத்தேயுவுக்கு எழுதின முதலாவது நிருபம், இரண்டாவது நிருபம், முதலாவது நிருபம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். போதுமென்ற மனதோடு கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. போதுமென்ற மனதோடு கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயமாக இருக்கிறது. இன்றைய நாட்களில் நாம் பார்க்கிறோம், வேதத்திலே கர்த்தர் மைமுடா தேவ பிள்ளைகளிடத்திலே பார்க்கும் பொழுது மிகப்பெரிய பொருளாசையும் உலகத்துக்கு அடிமைப்பட்டவர்களுமாக பார்க்க முடிகிறது. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது அவர் எழுதுகிறார், போதும் என்ற மனதோடு கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம் என்று சொல்லி. இன்றைக்கு நம்ம எவ்வளவு கொடுத்தாலுமே போதும்னு சொல்லக்கூடிய மனநிலைமைகள் இன்றைக்கு இல்லாத அளவுக்கு இருக்கிறது. ஒரு நாள் நாங்கள் இப்படித்தான் பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது, வேதத்தை தியானித்து கொண்டிருக்கும் பொழுது, ஒரு காரியத்தை நாங்கள் மோசேயின் இடத்திலே பார்த்தோம். அந்த கூடாரம் கட்டி முடிக்க பிரயாசப்படும் போது வேண்டிய பொருட்கள் எல்லாம் வந்த உடனே போதும் என்று சொல்லி நிறுத்தினதை நாம் அந்த வேதத்தில் பார்க்க முடியும். ஆகவே அன்றைக்கு இருந்த அந்த தேவ சமூகத்தில் உண்மையாக இருந்த அந்த மனிதன் பாருங்கள், தேவ மனிதன், அதாவது வாங்கி வச்சிருக்கலாம், ஆனால் நம்ம என்ன பர்பஸ்க்கு வாங்குகிறோம் அப்படின்றத உணர்ந்து அதை செய்ததை பார்க்குறோம். இன்றைக்கு அநேகருக்கு எவ்வளவு வந்தாலுமே அவங்களுக்கு ஒரு திருப்திப்படாத ஒரு வாழ்க்கை காணப்படுகிறது. ஆகவே தான் ஆண்டவர் சொல்றார், போதும் என்ற மனதிற்குரிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம் என்று சொல்லி இன்றைக்கு வேதம் சொல்லுது. அதில் தொடர்ந்து நீங்கள் வாசிங்கன்னா வசனம் சொல்லியிருக்கோம், பண ஆசையை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது என்று சொல்லி 6:10 சொல்லப்பட்டிருக்கோம். அநேகர் அதை இச்சித்து அவர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா மேன்மைகளையும் இழந்து ஒன்றுமில்லாமல் போனார்கள் என்று சொல்லி நம்ம அதே பகுதிகளிலே நீங்கள் வாசிக்க முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த உலகத்திலே பண ஆசை, பொருளாசை, இவைகள் எல்லாமே வேதம் சொல்லுகிறது அது பிசாசினால் உண்டானது. அதாவது பிசாசான அந்த தூண்டி விடுகிறத பார்க்கணும். நமக்கு தேவை, ஆசைப்படலாம், அதாவது தேவை, அத்தியாவசியம், அவசியம் எல்லாம் ஓகே. ஆனால் அனாவசியத்திற்காக அதை எடுத்துக்கொள்வது என்பது மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு சம்பவமாக இருக்கும். ஆகவே போதும் என்ற மனதோடு கூடிய தேவ பக்தி. அப்போது நம்முடைய மனநிலைமைகளில் எந்த ஒன்றுக்கும் ஒரு லிமிட்டேஷன் இருக்க வேண்டும். தேவ அன்பை தவிர மற்ற எல்லா காரியங்களுக்கும் இங்கே ஆண்டவர் அதைத்தான் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் அதைத்தான் எழுதி வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். போதும் என்ற மனதோடு கூடிய தேவ பக்தி மிகுந்த ஆதாயம். ஏனென்றால் பவுல் எழுதும் பொழுது கொரிந்தியர் கடுமை வண்ணமாக எழுதுகிறார், சகோதரன் என்று எண்ணப்படுகிற ஒருவன் பொருளாசைக்காரனாக இருந்தா அப்படிப்பட்டவனை விட்டு விலகு என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பார்க்கலாம். இந்த உலகத்தில் பலவிதமான பொருளாசைகளினாலும் இச்சைகளினாலும் தேவ பிள்ளைகள் தூண்டப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லது ஒருவேளை ஊழியத்தின் வாயிலாக ஆண்டவர் ஊழியம் செய்கிறவர்களும் அவர்களுக்கு மனதிலே வந்தவைகளை எல்லாம் சொல்லி ஒரு மனிதனை இச்சைக்கு அடிமையாக்கி, பாவத்துக்கு அடிமையாக்கி, உலகத்துக்கு அடிமையாக்கி சில நேரங்களில் மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை கண்டு அவர்கள் பின்வாங்கி போகிறதையும் நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் ஆண்டவர் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரோ அதிலே மிகுந்த ஒரு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அனுபவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அவைகளிலே திருப்திப்பட நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே தான் சொல்றார், போதும் என்ற மனதோடு கூடிய தேவ பக்தி. நம்மகிட்ட இருக்கக்கூடிய தேவ பக்தி போதும் என்ற மனதோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். ஏனென்றால் ஐஸ்வரனாக தீவிரிக்கிறவன் அவன் ஆக்கினைக்கு தப்பான் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அவன் நாசமடைவான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த உலகத்தின் ஆஸ்திகள், ஐஸ்வர்யங்கள் எல்லாம் ஒளிந்து போகும். ஆனால் தேவன் அருளக்கூடிய ஆசீர்வாதங்களும் ஐஸ்வர்யங்களும் அது ஒரு நாள் ஒளிந்து போகாது. அது என்றைக்கும் அது நிலைத்திருக்கிற ஒன்றாக இருக்கிறது. கர்த்தருக்கு உண்டாகட்டும். ஆகவே எந்த ஒன்றிலும் மிகுந்த ஒரு பெரிய பேராசை பிடித்தவர்களாக இராதபடிக்கு நமக்கு போதும் என்கிற மனதோடு கூட தேவ பக்தி நமக்கு மிகுந்த ஆதாயத்தை அது கொடுக்க வல்லதாக இருக்கிறது. ஆகவே நாம் எப்பொழுதும் போதுமென்ற மனதோடு இருக்கத்தக்கதாக கிருபை செய்வாராக. ஒவ்வொருத்தருக்கும் இன்னொருத்தரை பார்த்து அந்த மாதிரி போகணும், அந்த மாதிரி ஆகணும் அப்படின்ற எண்ணங்கள் வரலாம். ஆனாலும் தேவன் கொடுப்பது நல்லது என்கிற உணர்வு நம்ம தேவனுடைய கரத்திலே நாம் அர்ப்பணிக்கும் பொழுது அவருடைய வசனத்தின்படி
கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் நம்மை பெருக பண்ணுவார், கர்த்தருடைய கரம் வெளிப்படுகிறத பார்க்க முடியும். ஆனால் பேராசை எண்ணங்களோடு, பொறாசை எண்ணங்களோடு, மாம்சத்தின் நிச்சய எண்ணங்களோடு கிரியை செய்ய தொடங்கும் பொழுது இந்த இடத்துல கர்த்தர் கிரியை செய்யக்கூடாமல் போய்விடுகிறது. ஆகவே இன்றைக்கும் கூட நாம் நம்மை அப்படி நிதானித்து பார்ப்போம் என்றால், தேவ சமூகத்திலே நம்மை நாம் நிதானித்து பார்ப்போம் என்றால், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நமக்கும் போதும் என்ற மனம் உண்டாகட்டும். ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட மனதை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக, கனப்படுத்துவாராக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய